மொத்தம் 11 ஏக்கர்லயும் 8000 மரம் இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 750 வீதம் ஒரு 8000 மரம் இருக்குங்க. 2000த்துல வந்து பாக்கு மரம் நடவு போட்டதுலேருந்துங்க, ஒரே ஒரு கன்னு வந்து 2006ல வந்து சேம்பலுக்கா வச்சதோட அத விட்டுட்டேன். இது விரிவுபடுத்தணும்னு சொல்லி பாக்குக்குள்ளார மிளக கொண்டுட்டு வரணும். அப்படிங்கிற இது யோசனையில தான் 2021ல தான் மிளகு செடி ஒரு 400 செடியாட்ட வச்சோம். 2024ல ஒரு செடிக்கு ஒரு 1/2 கிலோ ஒரு 600 கிராம், 700 கிராம், 800 கிராம், 1 கிலோ வர ஒரு செடி 1 கிலோ வர அளவுக்கு கூட வந்துச்சுங்க. 2025ல கிட்டத்தட்ட ஒரு செடிலாம் 2 கிலோ வர அளவுக்கு கூட வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு செடியும் 1 கிலோ, இந்த 1/4 கிலோ வந்ததெல்லாம் 1 கிலோ வந்துருச்சு. 1 கிலோ வந்ததெல்லாம் 2 கிலோ வந்துருச்சு. இந்த வருஷம் ஓரளவுக்கு ஈல்டு நல்லாவே வந்திருந்ததுங்க. இப்போ மறுபடியும் அடுத்த டைமுக்கு இப்போ பூ வந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்க பார்க்கலாம். பாருங்க ஒரு செடியில இப்படி பூ வந்துகிட்டே இருக்கு. இது வந்து பச்சை மிளகு தாங்க நான் சொல்றது அளவு. 2 1/4 கிலோவுக்கு 1 கிலோ வந்து காஞ்ச மிளகு கிடைச்சிருக்கு இந்த வருஷம் பொறுத்தவரையிலும். 280 கிலோ பச்சை மிளகு கிடைச்சது மொத்தத்துக்கு தவிர, ஒரு 100 கிலோ காஞ்ச மிளகு எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ரூ. 650 போன வருஷம் வித்தது. இந்த வருஷம் ரூ. 750க்கு குடுத்துட்டு இருக்காங்க. லோக்கல்லயே நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க பூரா இங்கேயே வாங்கிட்டாங்க. மிளகு நல்லா காரமா இருக்கு. அ கொ ஒரு கொல்லிமலை மிளகு மாரி இருக்கு, புதுக்கோட்டை மிளகு மாரி இருக்கு. அப்படின்னு நெறைய பேர் வந்து காரமா இருக்குன்னு சொல்லி, மிளகு நம்பகிட்டயே வந்து வீட்லயே வந்து வாங்கிட்டு போயிடுறாய்ங்க. ரூ. 750ன்னு குடுக்கும்போதுங்க எனக்கு ஒரு 100 கிலோ கிடைச்சதுனால, பாக்கு வருமானம் இல்லாம இது ஒரு கூடுதலா ஒரு ரூ. 75,000 எனக்கு கிடைச்சிருக்கு. பாக்கு மரத்த பொறுத்தவரையிலங்க வயசு வந்து 40 வருஷம்னு சொல்லி வாழப்பாடி, ஆத்தூர் பக்கம்லாம் இருக்குங்க. நம்ப ஊர்ல கொஞ்சம் வெப்பமண்டலம் என்னன்னு தெரியல. மரம் வந்து கிடுகிடுன்னு போறதுனால, நம்ப ஊருக்கு ஒரு 30 வருஷம் தாங்க வர மாரி எல்லாம் தெரியுது. இப்ப நம்ம மிளகு ஒரு 5 வருஷம் வளர்ந்தோனே அந்த மரத்த அந்த செடிகிட்ட பாக்கு மரத்துட்ட வச்சோம்னா, அதுலேருந்து நமக்கு ஒரு 25 வருஷம் நல்லாவே வருமானம் கிடைக்குது. இப்ப பெருசா பெருசா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நம்ம மாவட்டத்த பொறுத்தவரையிலும் கொஞ்சம் வெப்பம் இருக்குன்னு நெறைய பேரெல்லாம் பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் வந்து இது வந்து இந்த பாக்கு மரம் நல்லா குளுமையா தானே இருக்கு கீழ நெகிழ. சுத்திலுமே நம்ம வேலி வச்சிருக்கோமே, ஹியூமிடிட்டி நல்லா தானே இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் கொண்டு வந்து இங்க இது மிளக வந்து உற்பத்தி பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு வச்சேங்க. இந்த கூலிங் கொஞ்சம் நம்ம சுத்திலும் வேலி வச்சு, இந்த ஹியூமிடிட்டிக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, கண்டிப்பா மிளகு வருங்க. பாக்கு மரம் நமக்கு 6 அடி, 7 அடி ஒரு மரம் தான் வச்சிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பாக்கு தோப்புல வந்து கொஞ்சம் உயரமா போன வீடு வச்சா தான் நெழல் வந்து கம்மியா இருந்தா தான் நெ நல்லா காய்க்குது. வெயில் கொஞ்சம் பட்டா தான் நல்லா காய்க்குதுங்க. இது வெப்பம் மிளகுக்கு கொஞ்சம் தேவைங்க. அதே மாரி குளுமையும் கொஞ்சம் தேவை. அதுக்காக தான் கொஞ்சம் லேட்டா வச்சது.